ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி வந்து டே 9 ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் வந்து நம்ம பால் வச்சு இப்போ காஃபி போட்டு குடிச்சாச்சு. இப்போ குடிச்சிட்டு வந்து இப்போ எங்கே போகிறோன்னா, அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை இருந்துச்சு வீட்டில், மணத்தக்காளி கீரை. அதான் இந்த செடி தான் அது. வீட்டில் என்ட்ரன்ஸே இருக்கும். இங்கெல்லாம் வந்து இந்த பதிச்சு வச்ச கீழே வந்து அந்த கல் தான் ஃபுல்லாகவே சுற்றிலும் இருக்கும். ஸோ அந்த இடுக்கிலே இதுங்க வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறனால நமக்கு வந்து நல்ல ஒரு வளமாக இருந்துச்சு இந்த கீரை. அதனால் அதை பறித்து நம்ம வந்து ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறித்து ரசம் வைக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி. அதனால தான் செடியில் இங்கே வைக்க முடியாது. ஆனால் அதே இடுக்குள்ளே பூந்து வளர்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி வச்சுட்டு மணத்தக்காளி ரசம், அப்புறம் வந்து முட்டை கிரேவி, அதான் இன்றைக்கி வந்து லன்ச்சு. இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஸ்டடி வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து என்ன ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இந்திய நிதி அமைப்புகள் சொன்னேன் 1 2 3 வந்து நேற்று முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பேலன்ஸ் வந்து 4 5 6 வந்து பேலன்ஸு. 4 வந்து உங்களுக்கு வந்து அதாவது நீதித்துறையோட செயல்பாட்டு முறை 4, 5 வந்து பொது வழக்கு, 6 வந்து தீர்ப்பாயங்கள். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து முடிக்க போகிற டாப்பிக்கு. கொஞ்சம் சின்னதாக தான் டாபிக், ரொம்ப பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் சின்ன டாபிக் தான், முடிச்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி வாங்க பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்னென்ன சம்மந்தமாக நிறைய கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் படிக்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ செயல்படும் முறைனா வந்து நிறையா இருக்கும். நீதித்துறை பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து எப்படி செயல்படுறோன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, எப்படின்னு தெரியாதில்ல. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம நாட்டில் வந்து நீதித்துறையை வந்து இப்படி தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து நமக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா சின்னப்பா ரெட்டி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் பேர் வந்து டி.ஏ. தேசாய். இவங்க 2 பேரும் தான் நமக்கு வந்து அடிக்கல் நாட்டியவர்களாக இருப்பாங்க நீதித்துறை செயல்பட்ட முறை. இதில் வந்து கேஸ் வந்து நிறையா வரும். இப்போ விதி 21 என்ன சொல்கிறதுன்னா, ஒரு மனிதனோட உயிரையும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் வந்து உரிமையும் பாதுகாக்கிறது, அதுதான் வந்து விதி 21. அதை பாதிக்கிற மாதிரி ஏதாவது கேஸ் நிறையாவே வரும். ஸோ இது ரிலேட்டடாக நான் நிறையா வந்து கேஸ் வந்திருக்கும். எங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அவ்வளோ கேஸ் போயிருக்கும் இதுக்கு. ஸோ அது ரிலேட்டடாகவும் சேர்த்துருப்பாங்க. அது ரிலேட்டடாகவும் வந்து நமக்கு வந்து சரத்துகள் வந்து புதுசாக திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி 21A வந்து கட்டாய கல்வி ஒன்று சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி செயல்படும் முறைகள் ஒன்று இருக்கும். அப்புறம் பொதுநல வழக்குனா யார் வேணாலும் நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து இந்திய குடிமகனாக இருக்கிறப்போ பட்சத்தில் நமக்கு வந்து பொதுநல வழக்கில் வந்து நம்ம யார் வேணாலும் போய் போடலாம். அதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா விதி 32 படி போடலாம். உயர்நீதிமன்றத்தில் விதி வந்து 226 படி போடலாம். இப்போ குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துலலாம் பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் விதி பார்த்திங்கன்னா 133. இது ரிலேட்டடாகவும் வந்து ஒருத்தவங்க பொதுநல வழக்கு வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படின்னா, எது ரிலேட்டடாக பொதுநல வழக்குனா, இப்போ ஏதாவது வந்து கொத்தடிமை தொழிலாளர் முறை, அப்புறம் வந்து கைவிடப்பட்ட குழந்தைகள் மேலே குறைந்தபட்ச கூலி வழங்காமல் இருக்கிறது, சிறைச்சாலையில் இறந்து போனாங்கன்னா சிறைச்சாலை நிகழும் அந்த மரணம், அந்த கொடுமை, எல்லா ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து பொதுநல வழக்கு போடலாம். இப்போ சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்பான அந்த வழக்கு, பட்டிய ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை, இப்போ எப்போ வேணாலும் பொதுநல வழக்கு யார் வேணால் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ பொதுநல வழக்கு ஒன்று இருக்குது. அடுத்து தீர்ப்பாயங்களை பற்றி சொன்ன பகுதி 14A இதுதான் தீர்ப்பாயங்களை பற்றி சொல்கிறது. 2 விதி இருக்கும், 223A 223B. ஸோ 223A வந்து நிர்வாக தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லும். நிர்வாக தீர்ப்பாயங்கள் பார்த்திங்கன்னா மத்திய மாநில உள்ளாட்சி அரசுகளுக்கான பொதுப்பணித்துறை ஆட்கள் இருப்பாங்க நியமனம், அந்த கட்டுப்பாடுகள் குறித்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நிர்வாக தீர்ப்பாயங்கள் மூலமாக விசாரிப்பாங்க. பிற நிர்வாக தீர்ப்பாயம் வந்து CBTன்னு சொல்லுவாங்க. 1985 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட சட்டம் வந்து CBT பார்த்திங்கன்னா மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் வந்து எதுக்கு உதவுதுன்னா, இப்போ வந்து குடிமையை பணியில் இருப்பாங்களா IAS ஆஃபீஸர். ஸோ இவங்க ரிலேட்டடாக ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா இந்த கேஸில் இப்போ தீர்ப்பாயம் கொடுப்பாங்க. ஸோ CBT. ஸோ இதில் வந்து தலைமை உறுப்பினர் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க 65 பேர் இருப்பாங்க. மொத்தம் 65, ஒரு ஹெட் தலைவரை சேர்த்து 66 பேர் வருவாங்க. ஸோ குடியரசு நியமனம் செய்வாங்க. உயர்நீதிமன்றம் இருக்காங்களே, ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு சமமான இடத்துல தான் இவங்களை வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கெல்லாம் இப்போ தலைவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 வருடம், உறுப்பினர் இருந்தாலும் 5 வருடம், இல்லாட்டினா வந்து 62 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ ஓவர். ஸோ தேங்க்யூ.